சற்று முன் சட்டசபையில் அதிரடியாக தாக்கிய யோகி. அதாவது நண்பர்களே, யோகி ஆதித்யநாத் வந்து பாத்தீங்கன்னா நல்ல இந்த திராவிட மாடலுக்கு செம்படிக்கிற ஆளுங்க, திராவிட மாடலுக்கு மற்ற இந்த காங்கிரஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு வெளுத்து விட்டுருக்கிறாரு நேத்து. அதாவது என்னன்னா, காசாவுல நடந்தா வந்து இங்க இருந்து பெருசா குதிக்கிறாங்க வாங்க வாங்கன்னு. யாரு? இந்த மதவெறி கும்பலும் இந்த திராவிட மாடல் கும்பலும் அல்ல கைகளும். ஆனா பங்களாதேஷ்ல நடந்திருக்கு, யாருமே எதுவுமே பேசல. நமதுவாரத்தை இருக்க முடிட்டு உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. ஏன் அப்ப அவன் மனுஷன் இல்லையா? அவன் இந்தியாக்காரன் இல்லையா? இங்க இருந்து நிறைய பேர் வாய் திறப்பாங்களே, அண்டா வாயி அகல வாயெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்னொன்னுக்கும் திறக்கலாமே. அதை வந்து நேற்று அதிரடியாக வந்து நல்ல தாக்குதாக்குன்னு தாக்கியிருக்காரு யோகி அவர்கள். அவர் கேட்டது கரெக்டான கேள்விதான். ஏன்னா அது எல்லாருமே கேட்கணும், எல்லாருக்கும் அந்த உணர்வு வரணும். இந்த மதவெறி கும்பல் வந்து மற்றதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொதிப்பானுங்க, எங்கேயோ நடக்கும். நம்ம நாடுகளுக்கு சம்பந்தமே இருக்காது. பார்த்தா வந்து நான் ஊர்வலம் போறேன், போராட்டம் பண்றேன். ஆனா இப்ப செத்து இருக்குது இது ஒரு உயிர் தானே, பங்களாதேஷில் தான் நடந்திருக்கு. கேள்வி கேட்கணுமா இல்லையா? எவனுமே கேட்கல. அல்லக்கை முண்டங்கள் நிறைய இருக்கு, வாயே திறக்கல. நம்மளும் பார்த்துட்டே இருக்கோம், எவனா வாயை திறப்பானான்னு. ஆனா மற்றதுக்கெல்லாம் நல்லா விழுந்து விழுந்து ஓடுவாங்க. மெழுகுவர்த்தி ஊர்வலம் போவாங்க, அப்புறம் போராட்டம் பண்ணுவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. நரேந்திர மோடி பதவி விலகுன்னு சம்பந்தம் இருக்காது, அவருக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது. மோடி பதவி விலகும்பா, இவன் ஒண்ணுக்கு வரலன்னா கூட மோடியே பதவி விலகு. நல்லா இருக்கிறேன், நிறைய அண்டக்கை அல்லக்கை முண்டங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறணும். சும்மா வந்து சீன் போட்டுட்டு இருந்தா மட்டும் பத்தாது. இது இங்க முகத்திரையை போற கிழிச்சு விட்டுருக்கிறாரு. அதுதான் உண்மை, நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. அதாவது வரக்கூடிய 2026ல 26ல தெளிவான நல்ல கட்சி உங்களுக்கு எதுன்னு போடுது. நல்ல கட்சி நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த ஓரவஞ்சனம் பண்ணிக்கிட்டு மாற்று மதங்களுக்கு மட்டும் போய் ஒவ்வொரு மதத்தை பார்த்து 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 அதுக்கு மட்டும் வந்து உதவி செய்யக்கூடிய எந்த கூறுகட்ட குப்பையும் தேர்ந்தெடுக்காதீங்க. நல்ல யோசனை பண்ணிக்கங்க. 2026க்கு நல்ல முதலமைச்சர் வேணும். அதான் முடிஞ்ச வரைக்கும் தக்குறி இல்லாம படிச்ச முதலமைச்சர் வேணும். கொஞ்சம் அனுபவஸ்தாலி வேணும். எதுக்கும் பயப்படாத முதலமைச்சரா இருக்கணும். ஒரு அளவுக்கு கணக்கு கூட தெரியாம டிசைனா வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய முதலமைச்சர் தேவையில்லை. நன்றி நண்பர்களே. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள், பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திரும்பினி எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும்னில் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர்.
அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள். உறவுகளே, மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான். உறவுகளே, முடிந்தளவுக்கு ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம். உறவுகளே, உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள். உறவுகளை, பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு கோடான கோடியாக வரும். உறவுகளை, நம சிவாய.